ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தை மிகுந்த பிரயாசத்தின் மத்தியிலே உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஆனால் அநேகர் இதை பார்க்கிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. பார்க்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதையும் அவர்கள் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு ஜெபித்துக் கொள்ளுகிறதையும் அவர்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுகிறதையும் கேட்கும் பொழுது இந்த எளிய ஊழியத்தையும் ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவுகளுக்கு இந்த யூடியூப் சேனலை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆறுதல் பெறட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைக்கு கூட ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு காரியம். நான் பல மணி நேரம் ஜெபிக்கிறவன், ரொம்ப நல்லது. நான் வேதத்தை பலமுறை வாசித்து முடித்திருக்கிறவன், மிகவும் நல்லது. நான் ஆலயத்துக்கு ஒரு வாரமும் தவறாமல் செல்கிறவன், தசமபாக காணிக்கைகளை கொடுக்கிறவன், ரொம்ப நல்லது. எல்லாவற்றை காட்டிலும் தேவன் பிரியப்படுகிற ஒரு காரியம் அவர் மேலே நாம் வைக்கிற விசுவாசம். விசுவாசம் இல்லாம நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் அதில் தேவன் பிரியமாயிருக்கிறது இல்லை. தேவ பிள்ளைகளே, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவருடைய உறுதி, காணப்படாதவர்களுடைய நிச்சயம் என்று எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார், பதில் கொடுக்கிறார் என்ற நிச்சயம், விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் நம் வாழ்க்கையில் அற்புதங்களே ஆரம்பிக்கிறது. இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஜெபித்தாலும் எவ்வளவு கண்ணீர் வெடித்தாலும் இன்னும் அற்புதத்தை பார்க்க முடியவில்லை, நன்மைகளை காண முடியவில்லை, இன்னும் குறைவு, இன்னும் தேவைகளோடு ஒரு வாழ்க்கை. காரணம் என்ன தெரியுமா? இந்த விசுவாசம் என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது. நாம் அவரிடத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள் நிச்சயமாய் நமக்கு பதிலை கொடுக்கும் என்று விசுவாசத்தோடு நாம் ஜெபித்து காத்திருக்கும் பொழுது அதற்குரிய பலன் உங்களுக்கு வரும். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் செய்வார் என்று விசுவாசிங்க. விசுவாசம் இல்லாம நம்மளால தேவனுக்கு பிரியமா ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. ஆபிரகாம் ஐயாவை யோசித்து பாருங்களேன். இந்த வார்த்தையை விசுவாசித்து காத்திருந்தார். ஏற்ற காலத்திலே கர்த்தர் நன்மையை செய்தார். உங்களுக்கும் எனக்கும் அப்படியே செய்வார். விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி. அதில் உறுதியாயிருங்க. உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும், உங்கள் கண்ணீருக்கு பதில் வரும், நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு பதில் வரும், நீங்கள் ஆண்டவருக்காய் படுகிற பிரயாசத்திற்கு பதில் வரும். விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. விசுவாசம் இல்லாமல் ஒருபோதும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. பார்த்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? ஆண்டவர் உங்க உள்ளத்துல ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உணர்த்துறாரா? இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை பெருக செய்யுங்கப்பா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் உம்மை குறித்ததான விசுவாசம் பெருகட்டும் பெருகட்டும். ஜெபத்திற்கு பதில் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.